ஐயா உண்டு. நமது ஐயா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதாவது, நம்ம எல்லோரும் அகிலத்திரட்டம்மானை உதய தின விழாவை கொண்டாடுவதற்கு நாம் காத்திருக்கிறோம் இல்லையா? வருகிற டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை அந்த அற்புதமான விழா வருகிறது இல்லையா? கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி. இந்த முறை அகிலத்திரட்டம்மானை உதய தின விழா அன்று எம்பெருமான் ஒரு சிறப்பான ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு பண்ணி நமக்கு தந்திருக்கிறாங்க. அதாவது, திரியேடு தந்த தாமரைக்குளம் பதியிலிருந்து எம்பெருமான் தனது தவஸ்வரூபத்தை காண்பித்த அற்புதமான சுவாமி தோப்பு பதி வரை அழகான ஒரு ஊர்வலம் செல்ல இருக்கிறது. எனவே அன்பு சொந்தங்களே, எல்லோரும் தவறாமல் இந்த அகிலத்திரட்டம்மானை உதய தின ஊர்வலத்தில் பங்கு பெற வேண்டும். எனவே எல்லோரும் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி மறக்காமல் காலை 7 மணிக்கு தாமரைக்குளம் பதிக்கு வந்துருங்க. ஏன்னா சரியாக காலை 8 மணிக்கு முன்பாகவே நமக்கு தாமரைக்குளம் பதியில் இருந்து அகிலத்திரட்டம்மானை ஊர்வலமானது கிளம்பும். அது சுவாமிதோப்பு பதிக்கு வந்து சேரும். சுவாமிதோப்பு பதியிலையும் பகவானை தரிசித்த பிறகு சுவாமிதோப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய RAS திருமண மண்டபத்தில் ஒரு விழா இருக்கிறது. அந்த விழா காலை 9:30 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிடும். எனவே இந்த ஊர்வலமானது தாமதிக்காமலேயே காலை 8 மணிக்கு முன்பாகவே தாமரைக்குளம் பதியில் இருந்து கிளம்பிடும். எனவே அற்புதமான ஒரு விழா, அற்புதமான ஊர்வலம் எம்பெருமான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. எனவே எல்லா அன்பு கொடி சொந்தங்களும் உற்றார் உறவினர்களோடு தாங்கள் சார்ந்திருக்கின்ற தாங்கள் அன்பு கொடி சொந்தங்களோடு எல்லோரும் கலந்து கொள்ளுங்க. காலை 7 மணிக்கு மறக்காம தாமரைக்குளம் பதிக்கு வந்துருங்க. 7 மணிக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து சிற்றுண்டி அருந்தி அதன் பிறகு எம்பெருமானை தரிசித்து வழிபட்டு எம்பெருமானம் திருக்கரத்தில் இருந்து நாம் அகிலத்திரட்டம்மானையை பெற்று எல்லா மக்களும் கைகளிலே அகிலத்திரட்டம்மானை ஏந்திய வண்ணம் சங்கு நாதம் முழங்க, மணி ஓசை ஒலிக்க, எல்லோரும் அகிலத்திரட்டம்மானை ஏந்திய வண்ணமும் காவிக்கொடியை ஏந்திய வண்ணமும் முத்துக்குடை ஏந்திய வண்ணமும் ஐயா சொன்னது போல ஒரு சொல்லுக்குள்ளே ஒரு கொடிக்குள்ளே ஒரு குடைக்குள்ளே தர்மயுகம் ஆளுகின்ற எம்பெருமானை எதிர்நோக்கி நாம் அங்கிருந்து அற்புதமான ஒரு ஊர்வலத்தை ஏற்படுத்தி ஊர்வலம் கிளம்பி சுவாமிதோப்பில் வந்து சேரும். கிட்டத்தட்ட நம்ம 8 மணிக்கு முன்பாக நம்ம ஆரம்பிச்சுட்டேன்னா ஒரு 8:45 வந்துடும். ஒரு அரை மணிக்கூர் 3/4 மணிக்கூரில் ஊர்வலம் நிறைவரும். அப்படி நம்ம ஒரு 8:45 வந்துட்டேன்னா அப்புறம் சுவாமிதோப்பையும் நம்ம சுற்றி வலம் வந்து பதிவலம் வந்து எம்பெருமானை தரிசித்து வழிபட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பி நம்ம மண்டபத்துக்கு ஒரு 9 மணிக்கெல்லாம் நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டேன்னா 9:30 மணிக்கு மண்டபத்தில் விழா ஆரம்பிக்கும். எனவே அந்த விழாவிலையும் பங்கு பெற்று மதிய உணவையும் அருந்தி நம்ம வீடுகளுக்கு போயிடலாம். நம்ம வீடுகளுக்கெல்லாம் ஒரு 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் நம்ம போய் சேர்ந்துருவோம் நமது இல்லங்களில். அதன் பிறகு நமது இல்லங்கள்லையும் நம்ம நிறைய இந்த விழாவை நம்ம கொண்டாடலாம். ஆகம தர்மம் செய்து விழா கொண்டாடலாம். அதுபோல நமது சாயங்காலம் ஆன உடனே நிறைய தீபங்கள் ஏற்றி நமது இல்லங்களிலும் நமது தாங்கல்களிலும் நிறைய தீபங்கள் ஏற்றி அகில தீப திருநாளாக நாம் கொண்டாடி மகிழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஏடு வாசித்தும் விளக்கு உரை ஆற்றியும் அவ்விழாவை நாம் சிறப்பிக்க வேண்டும். அதுபோல் நம்ம தாங்கல்களில் பார்த்தீங்கன்னா அறப்பாட சாலை அந்த பிள்ளைங்களுக்கான திறனாய்வு போட்டிகளை, அதாவது பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, மனப்பாட போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி போன்ற போட்டிகளை அமைத்து அந்த பிள்ளைங்க மூலமாக ஆகம கருத்துக்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வருகின்ற விதமாக அந்த விழாவை நாம் சிறப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆங்காங்கே ஐயாவளி சத்சங்க சொற்பொழிவுகளை ஏற்படுத்தி ஆகம கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வைகுண்ட அவதாரத்தின் நோக்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து அவ்விழாவை நம்ம சிறப்பிக்க வேண்டும். இப்படி நமது ஊர்களில் கூட நமது ஆங்காங்கே ஊர்வலங்களை ஏற்படுத்தி நம்ம சிறப்பிக்க வேண்டும். எனவே அன்று ஒரு நாள் முழுக்க முழுக்க ஒரு அற்புதமான விழாவாக ஐயா வகுத்து கொடுத்த கொள்கை கோட்பாட்டின்படி செயல்படுகின்ற வீர சான்றோர்களாக பயபக்தியோடு அந்த விழாவை நம்ம சிறப்பிக்க வேண்டும். எனவே அன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லோரும் விடுமுறை போட்டுருவோங்க. பள்ளிக்கூடத்தில் போகிறவங்களும் அன்னைக்கு லீவ் போட்டுருவோம், கல்லூரிக்கு போகிறவங்க லீவ் போட்டுருவோம், வேலைகளுக்கு போகிறவங்க லீவ் போட்டுருவோம். லீவ் போட்டு ஐயா சொன்ன வாழ்வியல் நெறிமுறைப்படி காலை பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்து நீராடி
ஐயாவுக்கு தீபம் ஏற்றி முகப்படிப்பு படித்து அங்கிருந்து நமது வீடுகளில் இருந்தும் நம்ம தாங்கல்களில் இருந்தும் நம்ம கிளம்பி தாமரைக்குளம் பதியில் 7 மணிக்கு நம்ம வந்து சேர்ந்துருவோம். ரொம்ப சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஐயா நமக்கு எல்லா சிறப்பும் தருவாங்க. அந்த ஊர்வலத்தை அற்புதமாக நம்ம கொண்டு பயணிக்க வேண்டும், சிறப்பாக கொண்டு பயணிக்க வேண்டும். எனவே அன்பு சொந்தங்களே, மறக்காமல் எல்லோரும் கலந்து கொள்ளணும். கார்த்திகை 27ஆம் தேதி, வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு நாம் எல்லோரும் தாமரைக்குளம் பதியில் சந்திப்போம். வீரநடை போடுவோம்.